இது ஒரு ரீபாட் வீடியோ தாங்க. அதுலேயே அப்படியே ஒரு டிப்ஸும் பார்க்கலாம். நேற்று கொக்கோபிட் மீடியாவில் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. கொக்கோபிட் மீடியாவில் பெர்லைட் மிக்ஸ் பண்ணி நான் சின்ன செடிகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவேங்க. பெரிய செடிக்கு நான் யூஸ் பண்ணுறதில்ல பெர்லைட். பாருங்கள், இது வந்து மிக்சிங் ஃபெர்டிலைசர் கொடுத்து நான் வளர்த்துட்டுருக்கேன். பாருங்கள், ரூட் எப்படி பாண்ட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து நான் தொட்டியிலேருந்து எடுத்து நான் தொட்டி கட்டி வச்சுருக்கேன். அந்த தொட்டிலே வச்சிடலான்னு நான் ரீபாட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் பெரிய செடிக்கெல்லாம் வந்து பெர்லைட் யூஸ் பண்ணுறதில்லப்பா. சின்ன செடிக்கு மட்டும்தான் நான் பெர்லைட் யூஸ் பண்ணுறேன். பெரிய செடி வந்துட்டு நிறைய இலைங்க இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் பெரிய செடி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த தண்ணியை. சின்ன செடி வந்து அவ்வளோ சீக்கிரம் அப்சர்வ் பண்ணாது. அதனால் வந்து நம்ம பெர்லைட் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பெர்லைட் யூஸ் பண்ணும்போது நிறைய வாட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து பெர்லைட் வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால தான் கோகோபிட் மீடியாவுக்கு பெர்லைட் யூஸ் பண்ணுறோம். பெரிய செடிக்கு தேவைப்படையாதுப்பா.